ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி பீக்கங்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்த்துடலாங்க. ஆவணி மாதம் மகா சிவராத்திரிங்க இன்றைக்கி. இந்த நாளில் வந்துங்க நம்ம சிவபெருமானுக்கு விரதம் இருந்து கும்பிட்டோம்னா அஸ்வமேத யாகமெல்லாம் கிடைக்குங்க. இந்த விரதத்தை வந்து 24 அல்லது 12 வருடங்களாவது மேற்கொள்ள வேணுங்க. அன்றைய தினம் இரவு முழுவதும் சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ சிவ சிந்தனையுடன் இருக்க வேண்டும். இதனால் எல்லா வளமும் கிடைத்து சந்ததி சிறக்க இனிதை வாழச் செய்வார் தென்னாடுடைய சிவன்க. ஓகேங்க. இந்த நாள் ஆவணி மாத சிவராத்திரிங்க. விரதம் இருந்து நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு சிவன் கோயிலில் போய் இருந்துட்டு வாங்க, ரொம்ப நல்லது. வீட்லேயும் பூஜை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையல் பார்த்துடலாங்களா? ஒரு வாணலி எடுத்து வச்சுங்க. வாணலி சூடானோன்னு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க, ரீஃபைண்ட் ஆயிலுங்க. பாருங்கள், 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, எள்ளு 1 ஸ்பூன், கருப்பு வெள்ளை எடுத்து வச்சுருக்கேன், 3 மிளகாய், கடலப்பருப்பு 1 ஸ்பூன், நிலக்கடலை 1 ஸ்பூனுங்க. வாணலி வச்சு வாணலி சூடானோன்னா ஆயில் 2 டீஸ்பூன் விட்டுக்கலாங்க. விட்டுட்டு முதல்ல எள்ளு போட்டுடலாங்க. கருப்பு எள்ளும் வெள்ளை எள்ளும் சேர்ந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் நிலக்கடலை, 4 வரமிளகாய் 3 4 போட்டிருக்கேன். கடலப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தப்பருப்பு 1 ஸ்பூனுங்க போட்டு நல்லா பெரட்டி விட்டுங்க. பொன்னிறமாக நல்லா வணங்கணுங்க. நல்லா வணங்கணும் வரங்க. ஸ்பீட் அண்ட் குவிக்காக வணக்கிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பீர்க்கங்காய் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் இதில் ஃப்ரையும் பண்ணலாம். அதாவது சும்மா பெரட்டல் மாதிரி பண்ணியும் போடலாம், இதை பொடி பண்ணிங்க. ஆனால் நான் இன்றைக்கி வந்துங்க டிஃப்ரெண்ட்டாக பீர்க்கங்காய் போட்டு செய்கிறேங்க. பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இதோட நம்ம தேங்காய் வந்துங்க ஒரு 4-5 சீல் போட்டுக்கலாங்க. 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கிறேங்க. இதை வந்துங்க எடுத்து ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு தாங்க மிக்சியில் போடணும். ஆறாமல் சூடாக போட்டிங்கன்னா அந்த ரப்பர் எல்லாம் போயிடும், மிக்சியில் இருக்கிற ரப்பர் எல்லாம் போயிருங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுங்க. அதே வாணலியை அடுப்பில் வச்சுங்க, ஆயில் விட்டுக்கலாங்க. ஆற வச்சு அதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த வேலையை பார்த்துடலாம். ஆயில் விட்டுங்க. அந்த ஆயில் வந்து சூடானோடனே 1 டீஸ்பூன் கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தப்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அது நல்லா பொன்னிறமாக வணங்கினோன்னே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறனால 10 15 வெங்காயம் போடுங்க. பெரிய வெங்காயம் போடுறதுனா நல்லா பெருசாக ஒரு வெங்காயம் போட்டுங்க. அதுலேயே சிறுசாக இருந்தாலும் 2 வெங்காயமும் போடுங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம், கருவேப்பிலை நல்லா ஆட் பண்ணிங்க. 2 தக்காளி போட்டிருக்குறேங்க. நல்லா வணங்கட்டுங்க. இதில் வந்துங்க நான் பாதி வெங்காயம் பாதி தக்காளி அரைக்கிறதுக்கு எடுத்துட்டேங்க. அந்த கடலப்பருப்பு இதெல்லாம் வணக்கணும் இல்லைங்களா, அதில் போட்டு பச்சையாக நான் அரைச்சிட்டு வரேங்க. நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வணங்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம பீர்க்கங்காய் கட் பண்ணிக்கலாங்க. தக்காளி அப்படியே வணங்கட்டுங்க. அதுக்குள்ளே பீர்க்கங்காய் கட் பண்ணிங்க. நான் 1/4 கிலோ பீர்க்கங்காய் வாங்கியிருக்கிறேங்க. 1/4 கிலோ பீர்க்கங்காய் அதில் போட்டேங்க. நல்லா அதோட நல்லா வணங்கட்டுங்க. 1/2 டீஸ்பூன் இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வணங்கட்டுங்க. தண்ணி ஒரு டம்ளர் மட்டும் சும்மா காயளவு போட்டுக்கிறேங்க. ஒரு அரை டம்ளர் தான் இருக்குங்க. இதுலேயே தண்ணி விடுங்க, தக்காளிலேயே தண்ணி விடும். ஆனாலும் வேகறக்காக போட்டேங்க. கல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நீங்கள் தேவையான அளவு, நீங்கள் காய் எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்களோ அந்த அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து 1/4 கிலோவுக்கு நல்லா 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்குறேங்க. குழம்புக்கெல்லாம் கல்லுப்பு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டேங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூனே நீங்கள் போடுங்க. நான் பெரிய ஸ்பூனுங்காட்டி 1/2 ஸ்பூன் போட்டேங்க. அப்போ தான் காயோட நல்லா உப்பெல்லாம் போட்டோம்னா காயோட இதாயிருங்க. மஞ்சத்தூள் எதுக்கு போடுறது தெரியுங்களா? கிருமி நாசினிங்க அது. அது நீக்குங்க. அப்போ அரைச்சிட்டு வந்த அந்த பேஸ்ட்டையே எல்லாம் போட்டுடலாங்க. நான் அந்த கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, நிலக்கடலை, வரமிளகா எல்லாம் தேங்காய் எல்லாம் போட்டணுங்க. அதோட கொஞ்சம் பெரிய வெங்காயமும் தக்காளி 1 போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த டேஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இதோடையும் நம்ம விட்டுறலாங்க. இல்லை தேவை எனக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும், அற்புதம் வேணும்னா இந்த மாதிரி தலப்பலான்னு கொதிக்கும்போது உப்பு பத்தலையா, உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க.
நல்லா இப்படி தளப்புலான்னு கொதிக்கணுங்க. அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கொதிச்ச பிறகு கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துங்க ஒரு ஒரு டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேங்க. நீங்கள் தேவைன்னா போட்டுங்க, இல்லைன்னா அதோட நம்ம விட்டுறலாங்க. கொத்தமல்லி தழை தூவி காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு பீக்கங்காய் வெந்திருந்ததுன்னா இறக்கலாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாங்க. அடுப்பில் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் இறக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.